வணக்கம் அந்தோணியின் நல்லப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனசிலி அக்காவோட ஒரு வெறித்தனமான சூப்பரான சமையல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூக்கே ஊரில் நைட்டு பயங்கர மழை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இடம் எல்லாமே செம்மையா ஈரமா கிடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட அங்கே பாருங்க, அடுப்புல சோறு வந்து கோச்சிக்கு வெந்திட்டு கிடக்கு. சாப்பாடு கூட ஊர்ல இருந்து மகன் வந்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல இருந்து, நான் எப்படி இங்க இருந்து தங்கச்சி மடம் போகணும், அது மாதிரி தங்கச்சி மடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க மகன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால பாருங்க, அதனால எக்ஸ்ட்ரா பானை கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சோறு வெந்துகிட்டு இருக்கு. சூப்பரா சோறை வடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா தனசிலிக்கா என்ன பண்ண போறீங்க? திருக்க வறுவல் கூட்டு, கிரேவி மாதிரி உள்ள கூட்டு, ஒரு தூதுவளை ரசம். தூதுவளை ரசம் செம்மையா இருக்கும். நான் முத வந்து எங்கள் அத்தாச்சி வீட்டில் சாப்பிட்டேன். எங்கள் அத்தாச்சிக்கு அனைக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். தூதுவளை ரசம் நானும் ஒரு டைம் வந்து தூதுவளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சும்மையாகவே பயங்கரமாக இருந்துச்சு ரசம். அதே ரசம் இன்னைக்கு தூதுவளை ரசம் வச்சு இந்த திருக்கை வச்சுருக்காங்க, நான் காமிக்கிறேன். அந்த திருக்கையை வந்து கடுமை பிடிச்சிருந்தா கூட அந்த தூதுவளை ரசம் குடிச்சோம்னா நல்லா கேட்கும். ஆமாம், ரொம்ப நல்லது. உடம்பு சரியில்லாதவங்க, காய்ச்சல் தலைவலி இப்படி இருந்துச்சுன்னா தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டா பயங்கரமாக நல்லா கேட்கும். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கையை தான் வச்சு இன்னைக்கு வந்து இந்த வரட்டு கறி வைக்க போறாங்க. இது என்ன திருக்கை? புள்ளி திருக்கை தானே? புளியன் திருக்கை. புளியன் திருக்கைனா புள்ளி திருக்கை. சரி, புள்ளி திருக்கைன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் புளியன் திருக்கைன்னு. அவங்களுக்கு வந்து புள்ளி திருக்கையை எடுத்து ஆய போறாங்க. திருக்கையை ஆய போறோம். இதில் கொஞ்சம் சதை மட்டும் இருக்கும். இது ஆல்ரெடி உப்பு போட்டு வளர்த்துறதுக்கா கல் உப்பு போட்டு வச்சிருக்காங்க. அதில் தான் வெட்டி வெட்டி போடுறாங்க. அந்த ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டுறாங்க. கொஞ்சம் அந்த ரெக்கையெல்லாம் போட்டுருங்க. அதெல்லாம் போடக்கூடாது. அதில் கொஞ்சம் நரம்பு மாதிரி தெரியும். கொஞ்சம் கிரேவிக்குனால கொஞ்சம் சிறுசா இருப்பேன். குழம்புக்குள்ள கிரேவிக்குனால கொஞ்சம் சிறுசா, குழம்புக்குன்னா கொஞ்சம் பெருசு பெருசா போடலாம். குழம்புக்குன்னா கொஞ்சம் பெருசு பெருசா எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. உப்பு ஆல்ரெடி போட்டு, இது உப்பு போட்டிருக்கிறதுனால இதை மண் சட்டியில் போட்டு தான் நல்லா உலசணும். மஞ்சட்டில் போட்டோம்னா அந்த விழுக்கு விழுக்குன்னு ஒரு மாதிரி வரும் திருக்கையில். அதனால் இந்த இது மஞ்சட்டில் விட்டு உரசனோம்னா அந்த விழுக்கு விழுக்குன்னு இருக்கிறதுலாம் மாறிடும். மாறி நல்லா தொட்டாலே இது நலுகி ஓடாத அளவுக்கு இருக்கும். மாங்கு, அந்த மாங்கு போயிடும். கடல் மீன்கள்லையே இதில் தானே அந்த மாங்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்கிறது. ரசத்துக்கு உண்டான தூதுவளை ரசத்துக்கு உண்டானது எல்லாம் வைக்க போறேன். என்ன பத்தி நினைச்சுட்டா சீரகம் போட்டு வச்சிருக்காங்க. சீரகம் தூதுவளை ரசத்துக்கு வந்து முன்னுக்கு போறாங்க. நான் வந்து மிக்சில எல்லாம் போட மாட்டேன், முனுக்கி தான் வைப்பேன். தூதுவளை ரசம் நான் முனுக்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க. உன்னை பெரிய உங்க வீட்டுல பெரிய மரம் நின்றுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வெட்டிட்டாங்க. அதனால இந்த பெறாலாம இவ்வளவு இலை போடுவேன். கருவேப்பிலை உருவி வச்சாச்சு, மிளகு சீரகம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நக்கிறோம். நான் நச்சு தான் வைப்பேன், மிச்சிலாம் போடவே மாட்டேன். மிக்சியா மிக்சியா மிக்சி
வைக்க போகிறேன். பிச்சுட்டனே அடிக்க மாட்டீங்களே. அதில் தட்டுமா, இந்த அதில் தட்டுமா. கடலை வைக்கணும் இது பேப்பரு அங்கே ஒரு ரசப்பூண்டு இல்லை, அதனால் இந்த பூண்டை பெரிய பூண்டுகளை போடுறேன். ரசப்பூண்டுக்குன்னா சரியான டிமாண்ட் ஆகிட்டு போம். சும்மா ரேட் ஆயிடுச்சு. கட்டையிலே இல்லையே. தங்கத்தை கூட தங்க கடையில் கூட ஆத்தாடி அப்படியே போட்டுருவேன். நடந்தா போவேன். தெரியாதோ இந்த கம்பு வச்சு கொண்டு போகணும்டா. சின்ன சின்னதாக நிறையா இருந்துச்சுன்னா நல்லா நிறையா போடுவேன். இலை இல்லை, மரத்தை வெட்டிட்டேன், அதனால தான் இந்த இலை சுருக்கமாக. கெட்ட தண்ணி கிளீனாக சுட்டுருக்காங்க. கொத்தமல்லி பட்டை வத்தல் தான் போடுவேன், அதனால் வத்தல் ஒரு 3 வத்தல் 4 வத்தல் இப்படி பிச்சு வச்சிருவேன். சக்கை இவ்வளவு இருந்தாலும் நான் ஒரு சக்கை இல்லாமல் இருத்துருவேன். சும்மா எரியுது காத்தி, வேஸ்டா போகுது. வெங்காயம் தக்காளியை சிமித்ராக்காவை வெட்ட சொல்லியிருக்கேன். சிமித்ராக்காவா? சிமித்ராக்கா தண்ணி கொடுங்களா? அதை கொஞ்சம் தனித்தனியாக வெட்டி வைங்க. எத்தனை தக்காளி? 2 தக்காளி கொடுக்கமாக்கா? இன்னும் பிசைஞ்சு விட போறேன். உள்ளக்கையே கரைச்சி சொப்பளி விட கரைச்ச சொப்புளிக்கல பிசைஞ்சு விட போறேன். இந்த தூதுவளை ரசத்துக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் கூட விடுவேன். கடுகு வெடிச்சிருச்சு, போட போறேன். ரசத்துக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையுமே அப்படி மொத்தமா அப்படியே போட்டு அது அப்படியே கொஞ்சம் பச்சை கலர்ல வரும். பச்சை கலர் காமிச்சிட்டேன். பச்சை கலர் காமிச்சிட்டேன். நம்ம எடுத்துட்டீங்கன்னா பச்சைக்காய் மட்டும் பட்டவட்டம் முடியும். நான் அப்படிதான் இவங்களுக்கு அங்கே வயிறு தாண்டி, அதனால இவங்க ஏற்ற சாப்பிட்றாங்கல்ல, அதனால அந்த வயிறு ஏற்ற இப்படி நல்லா வதக்கி வச்சு ரசத்தை தூக்கி ஊட்ட போறோம். ரசம் இப்போ ரெடி ஆயிட்டு ரசத்தை இறக்கி ஊட்ட போறேன். அப்படியே மனம் பூரா எனக்கு நான் மூடி வச்சிருவேன். இப்படி அப்பதான் வாசனை யாருக்கு. அடுத்து திருக்கி கிரேவி, அடுத்தது திருக்க கிரேவி வைக்க போறோம். சட்டி ரெடி பண்ணிக்கிறோம். கிரேவி வைக்க போறோம். சட்டி வச்சாச்சு. சட்டி சூட இருக்கு. எண்ணெய் ஊற்றுவோம். இதுக்கும் எண்ணெய் கொஞ்சோண்டு கூட ஊத்திக்கிறோம்.
கடுகு, சின்ன வெங்காயம். அது கீட்டா இருந்ததுனால தக்காளி வெங்காயத்தை போடவுமே அது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை. நல்லா வெந்துருச்சு. அப்புறம் மசாலா, இஞ்சி, வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் மொத்தமாவே ஆட்டியாச்சு. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இருக்கைய அள்ளி போட போறோம். இது வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம போட்ட மசாலாவில் தேங்காய், மஞ்சள் பொடி, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடி, இஞ்சி இத்தனையும் போட்டு அரைச்சி எடுத்த மசாலா தான் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் திறந்து வச்சுக்கிற வேண்டியது. ஒரு ஆள் தான் இருப்பேன், யாரும் இருக்காரு. செம்ம டேஸ்ட். சிமித்ரா நாங்க சமைச்சிட்டே உப்பு டேஸ்ட் எல்லாத்தையுமே சிமித்ராவை பார்க்க சொல்லியிருக்கோம். பாருங்க, தொட்டு பாருங்க. இதோட அவ்வளவுதான், இறக்க போறேன். வேற ஏத்தனத்துல எடுக்க போறேன். திருக்க கிரேவி ரெடி. இப்ப வேற பாத்திரத்துல எடுக்க போறோம் சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட் ரொம்ப இருக்கும். ரொம்பவும் கட்டியா வத்த விடக்கூடாது. சாப்பிட போறோம் திருக்க கிரேவி, தூதுவளை ரசம், மிளகு ரசம் போட்டு தூதுவளை ரசம், நண்டு பொரியல். சேலஞ்ச் வாங்க உங்களாம் கேட்டேன் இல்லையே நீ. அவங்க வேகமா சாப்பிட்டுட்டு வலை விட போகணும். ஒன்று போதும். ரசம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வரட்டுக்கறி டேஸ்ட் சரியான டேஸ்ட். வரட்டுக்கறி இந்த மாதிரி உங்களுக்கு வைக்கணும்னு வச்சீங்கன்னா நான் வச்சிடலாம். அந்த மாதிரி வைங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த சாப்பாடு, இந்த வரட்டுக்கறிலாம் எங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கா. சூப்பரா இருக்கு. இல்லை மூக்கு 8-9 வருஷத்துக்கு இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். அந்த தூதுவளை ரசம் திருப்பி அப்படி எடுத்து வச்சு நிறைய சோறல்லி அந்த உள்ள இருக்கு. இதே மாதிரி நீங்க சாப்பிடுங்க. சின்ன வசி ஒரிஜினல் நண்டு எப்பயுமே சின்ன போடா சொல்லுங்க. சாப்பாடு செம்ம உண்மையாவே. அவங்கள்ட்ட கேட்டு சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருந்தா பேச மாட்டாங்களா? அதான் பேசாம சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கு. சரியான டேஸ்டா இருக்கும். கிரேவி நல்லா இருக்கலாம். சாப்பாடு சூப்பர். சாப்பாடு சூப்பர். இந்த திருக்க வந்தாவே நாங்க இந்த
கிரேவி தான் வைக்க சொல்லுவோம். நாங்கள் அந்த கிரேவி தான் வச்சு சாப்பிடுவோம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு அவங்க வலையிலேயே அவங்க பிடிச்சிட்டு வந்தது தான். சூப்பராக தனசிலேக்கு கையால் ஒரு திருக்கு வரட்டலை பண்ணி பயங்கரமாக இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். இந்த திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடலாம். இந்த பத்திய சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்களா அவங்க கூட திருக்கு சாப்பிடலாம், நல்லது. இந்த மீன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க திருக்கு மீன் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ.